குருப்பியோ நமகா, நமோ நமகா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னால் சொன்னபடி நீங்களும் கேட்டுன்றதுனால இன்றைக்கி அஷ்டாங்க யோகத்தை பற்றி நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாளை கழிச்சு குரு பூர்ணிமா, அதனால் குருப்பியோ நமகா எல்லா குருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். எனக்கு அந்த குரு பூர்ணிமாவுக்கு முன்னால் ஆரம்பிக்கணுன்ற ஆசை, அந்த ஆசை நிறைவேறுத்திருத்து எல்லா குருக்கும் வணக்கம். இது அஷ்டாங்க யோகா நம்மளுக்கு யார், நம்மளுக்கு குரு யார்? இங்கே பத்தஞ்சலி தான். அப்போ குரு வந்தனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாக்கரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. நம்ம தலைவர் பதஞ்சலி என்ன பண்ணிட்டார்னா, நம்ம என்ன காரியம் பண்ணாலும் 3 வழியாக பண்ணுவோம்ல. மனதால் காரியம் பண்ணுவோம், எண்ணங்கள்; வாயால் காரியம் பண்ணுவோம், பேச்சு; உடலால் காரியம் பண்ணுவோம். வேறு எதை விதமாக காரியங்கள் பண்ண முடியுமா? இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது அதில் அசுத்தங்கள் இருக்கும், மலம் அப்படிம்போம். அந்த அசுத்தங்கள் இந்த 3த்தையும் நீக்கி விட்டார் தலைவர். அதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எப்படி? மனசுள்ள மலத்தை யோகத்தினால் பார்க்க போகிறோம். எப்படின்னு யோகத்தினால் நீக்கிவிட்டார். யோகேன சித்தஸ்ய மலம் அபாகரோத். யோகத்தினால் மனதின் அழுக்கை நீக்கிவிட்டார். அப்புறம் பதேன வாச்சாம், வாச்சாம் மலம் பதேன அபாகரோத். சொல்லுள்ள அழுக்கை, தவறுகளை. ஏன்னா அவர் பாணினி என்ன பதஞ்சலி என்ன பண்ணியிருக்காருன்னா, பாணினியோட யோக சூத்திரம் பாணினியோட அஷ்டாத்தியாயிக்கு மகாபாஷ்யம் இருக்கார். பதஞ்சலி என்ன பண்ணியிருக்கார்? பாணினி எழுதிய அஷ்டாத்தியாயி கிராமருக்கு இவர் கிரேட் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். அதனால் சொல்லில் உள்ள தவறுகளை கிராமர் மூலமாக அந்த அழுக்கை நீக்கிவிட்டார். ஷரீரம், உடம்புள்ள உள்ள அழுக்க, சரீரஸ்ய மலம் வைத்தியகேன அபாகரோத். மெடிசன், ஆயுர்வேதத்தினால. ஏன்னா ஆயுர்வேதத்துக்கும் அவர் கமெண்ட்ரி இருக்கார். ஸோ இந்த 3 மலத்தையும் அகற்றி விட்டார். அந்த பதஞ்சலியும், அந்த பதஞ்சலியை என்ன செய்கிறேன்? எப்படிப்பட்ட பதஞ்சலி? பிரபரம் முனீனாம், முனிவர்களின் தலை சிறந்தவருக்கு பிராஞ்சலி, 2 கையும் கூப்பிட்டு வணக்கம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதோட அர்த்தம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்லோகம் என்னென்னா, நாங்கள்லாம் படிக்கும்போது, யோகா படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது உண்டு. ஆபாகு புருஷாக்காரம் சங்கு சக்ராசிதாரிணம் சகஸ்ரசிரசம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம் ஸ்ரீமதே அனந்தாய நாகராஜாய நமோ நமஹ. ஆபாஹு, கால்லேருந்து கழுத்து வர. புருஷ ஆகாரம், ஆகாரம்னா ஃபார்ம், ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறவர். அப்புறம் ஷங்க சக்கர அசிதாரிணம், விஷ்ணுவோட அவதாரம் தானே. அதனால் சங்கு சக்கரம் கத்தி எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கார், தரித்துருக்கார். சகஸ்ர சிரசம், 1000 தலை கொண்டவர், 1000 தலை கொண்ட அபூர்வ சிந்தாமணி அவர். ஸ்வேதம், ஸ்வேதம்னா லிட்ரலாக பார்த்தோம்னா வெண்மை. ஆனால் நம்ம இதோட இம்ப்ளைடு மீனிங் எடுக்கணும். விஷ்ணு சாத்வீக குணம். விஷ்ணு ரெப்ரசன்ட்ஸ் சாத்வீக குணம். அதனால் இந்த வெண்மை, பியூரிட்டிங்கிறது சாத்வீக குணம். ஏன்னா மனசுக்கு சாத்வீக குணம் இருந்தால் தானே எல்லாம் நடக்கும். அதுக்கு தானே இவர் சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ ஸ்வேதம் பிரணமாமி, நமஸ்காரம் பண்ணுகிறேன். எல்லாருமே பண்ணுறோம், எல்லாரும் பண்ணலாம். பதஞ்சலிம் ஸ்ரீமதே, ஸ்ரீய தன்னுடைய ஹிருதயத்தில் தாங்கினவர், மகாலட்சுமியோடு கணவரே. அனந்தாய, விஷ்ணுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? பரியாய பைதம், சிரானியம் என்னது? அனந்தக, சர்வவியாபி. அப்படிப்பட்ட விஷ்ணுக்கு, நாகராஜனுக்கு, நாகராஜனுக்கு நமோ நமகா, வணக்கம். இந்த நாகராஜருக்கு நமக்கும் போது எனக்கு ஒரு வருது.
இது உங்கள்ட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது குரு பூர்ணிமாவுக்கு முன்னால் சொல்லும்போது, என்றைக்கு சொன்னேனோ அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ ஆற்றுல பாம்பு. ஸோ பயம்லாம் இல்லை, பதட்டம் இல்லை. சரி, பதஞ்சலி வந்து ப்ளஸ் பண்ணுறாரு போல் இருக்கு, அப்படி தான் தோணித்து. ஏன்னா அவரோட பிளஸ்ஸிங் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அவர் மூலம் அவர் குரு பரம்பராக்கு இந்த குருக்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது தானே நான் உங்களெல்லாம் ஷேர் பண்ண முடிகிறது. ஸோ அதுக்கு நமஸ்காரம். இன்னும் ஒரு ப்ரேயரை பார்த்துடலாம். யக தெக்துவா ரூபம் ஆத்தியம். யார் வந்து தன்னுடைய பாம்பு ரூபத்தை விட்டுட்டு பிரபவதி மேனிஃபெஸ்ட் பண்ணாரோ, ஜகத்தக அநேகதா அனுகிரகாய, இந்த உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காண்டி வேறு விதமாக பல விதமாக உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காண்டி பிரக்ஷீண கிளேஷ ராஷி, கிளேஷங்கள் காசஸ் அஃப்ளிக்ஷன் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ராஷி, கிளேஷத்தோட கூட்டத்தை நீக்குவதற்காக விஷதரக, அந்த விஷங்களை உடையவன், அநேக வக்தரக, நிறைய முகத்தை உடையவன், சுபோகி, சுபோகின்னு அந்த ஹூடு சொல்லுவோம்ல, அந்த ஹூடு இருக்கிறது கருவுடு ஹூடு உள்ளவனே, சர்வஜான பிரசூதிகி, எல்லா ஞானத்துக்கும் அவர் தான் காரணம். மனசு தானே எல்லாத்துக்குமே காரணம். அந்த மனசையே எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறதவர் தானே சொல்லிக் கொடுக்குறார். புஜ பரிக்கிரக, பாம்புகளால் சூழப்பட்டவர்கள், பிரீத்தையே எஸ்ய நித்தியம், அந்த பாம்புகள்லாம் அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. தேவக, அந்த தேவருக்கு, அஹி ஈஷக, பாம்பின் தலைவனுக்கு, சக வக அவ்யாத், அவர் என்ன செய்யணும், நம்மளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவ்யாத் சித விமல தனுகு, சித்தனாக்க நல்ல தூய்மையான ஒயிட்டான விமலான அழுக்கிற்ற உடம்பை உடையவரே, யோகதக, யோகத்தை கொடுப்பவரே, யோகத்திலேயே இருப்பவரே, யோக யுக்தக, அவருக்கு நமஸ்காரம். பதஞ்சலிக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. இன்ட்ரடக்டரியில் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், இதை பற்றி இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து டாபிக் உள்ளே போகலாம். சரியா? ஸோ யோகா வந்து நம்ம நார்மலாக இப்படி யூஸ் பண்ணுறதுனா, யோகா அப்படின்னா நான் யோகா பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி மெயினாக எல்லோரும் ஆசனாவை தான் யோகான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆசனா வந்து ஒரு அங்கம் தான். 8 அங்கம் இருக்குது இதில். என்னெல்லாம்? யம நியம, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் அஷ்டாங்க யோகா, அதுதான் பார்க்க போகிறோம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி, இந்த 8 அங்கத்தில் ஒரு அங்கம்தான். ஆனால் நம்ம நார்மலாக இப்போ யோகானா என்ன சொல்கிறோம்? ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம ஆசனத்தை நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம இந்த 8 அங்கத்தையும் கவர் பண்ண போகிறோம். இந்த 8 அங்கங்கள்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையன. நீங்கள் தனியாக இருக்க முடியாது. ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா எல்லாத்தையும் பண்ணணும். அந்த சீக்வன்ஸில் பண்ணினா தான் நடக்கும். ஆசனம் பண்ணணும்னாக்க அதில் வந்து தேர்ச்சி அடையன்றதுனா யமநியத்தில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 60-70% அது ஆகிருக்கணும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. அப்போ தான் என்ன ஆகும்? ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போ தான் ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கும். அஷ்டாங்க யோகத்தோட அட்வான்டேஜ் என்னது? ஸோ அந்த பண்ணுறவாளுக்கு, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவாளுக்கு வெளியிலேருந்து உள்ள லைஃப்பில் உள்ள டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எங்கே மூவ் ஆகும்? இன்னர் பீஸுக்கு மூவ் ஆகும். நல்ல அறிவு கிடைக்கும், அப்சல்யூட் ஃப்ரீடம் கிடைக்கும், கைவல்யம் கிடைக்கும். இந்த 8 அங்கத்தில் பண்ணால் இதுக்குள்ள என்னெல்லாம் பெனிஃபிட்டு? இந்த அஷ்டாங்க யோகத்தில் என்னெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஹெல்த் கிடைக்கும், நல்ல போஸ்டர் கிடைக்கும், நல்லா உட்காருவேன். ஒரு இடத்துல உட்காரும்போது நல்லா அப்படி உட்காரலாம், ஸ்ட்ரைட்டாக உட்காரலாம், மெடிடேஷன் பண்ண முடியும். ப்ரீதிங் என்ன ஆகும்? ப்ரீதிங் தான் நிறைய ப்ராப்ளம் டுடே. ப்ரீதிங்கும் உடம்பையும் மனசையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு தான் ப்ரீதிங். எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், எமோஷனல் பேலன்ஸ் இருக்கும், ஆன்ஷியட்டி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலத்தில் வேலை போடுறவங்களுக்கு இது கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட். நான் நிறைய தடவை நான் என்னோடய போஸ்டிங்களெல்லாம் சொல்லியிருக்கேன். பகவத்கீதை, பதஞ்சலி யோகசூத்ரா, அப்புறம் யோக வாசிஷ்ட, அப்புறம் பச்சகோவிந்தம்,
இதெல்லாம் ஸ்கூல்லேருந்து ஒரு 8வது 9வது ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். யோகா ஆசனாவும் ப்ராக்டிஸும் பண்ணணும். அப்புறம் கான்சன்ட்ரேஷன், குழந்தைகளுக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷனே இல்லைங்கிறா இல்லையா, அது எடுக்கும். மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் லைஃபுங்கும்போது ஒரு சேலஞ்ச் இல்லாமல் இருக்குமா, அந்த சேலஞ்சை அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து வெளியிலேருந்து இல்லை, பொருட்கள்லேருந்து கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து ஷார்ட் லிவ்டு ஹாப்பினஸ். இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் ப்ராப்ளம். நம்மளோட உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருந்தாலும் அதுலேயே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முடியும். இந்த ப்ராக்டிஸை நம்ம ப்ராக்டிஸ் ஒழுங்காக டீப்பன் பண்ணினோம்னாக்க. அப்போ அஷ்டாங்க யோகா வந்து இந்த சீரீஸில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, சிஸ்டமேட்டிக்காக பார்க்கலாம. இதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக பார்த்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் கமெண்ட்ரிஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு அதை வச்சுட்டும் பார்க்கலாம். நம்ம இதில் என்னோட வந்து ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்லணும்னாக்க, இதில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு நல்லா பிடிச்சி பயனுள்ளதாக இருந்ததுன்னா எல்லாம் இங்கே குரு மூலமாக தான். குருனா என்ன, கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரத்தில் தான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா படித்தேன். 2 இயர்ஸ் கோர்ஸ் அது. அதனால் அப்புறம் மற்ற குருக்கள் இந்த புக்கெல்லாம் வந்து வாழலாம். ஸோ கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரத்தில் உள்ள எல்லா சார்களுக்கும் தான் இதை புகழ் போகும். ஜென்ரலாக ப்ராக்டிகுலெல்லாம் ஸ்ரீதரன் சார் எப்போ என்ன கேட்டாலும் உடனே பதில் கொடுத்துருவார், நல்லா பதில் கொடுப்பார். ஸோ எல்லா குருக்களும் இதில் வந்து நீங்கள் பயனடைஞ்சிடலாம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி 100%. இது தன்னடக்கம் இல்லை, இது உண்மை. ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கோ. ஸ்டூடெண்ட்டு தான், நான் நல்லா கற்றுப்பேன். அந்த தவறுகளை சுட்டி காட்டினா நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். சரியா? இங்கே வந்து என்ன பார்க்கலாம், சூத்திரத்தெல்லாம் பார்க்கலாம். சூத்திரம் வைஸ் பார்க்கலாம். சூத்திரத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் கொடுக்கலாம். அப்புறம் அது எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இதுவரை யோகா பற்றி ஒன்றுமே தெரியவராக இருந்தாலும் சரி, அல்லது யோகா ப்ராக்டிஸ், ஆசனா ப்ராக்டிஸ், பிராணாயாமம் எல்லாம் பண்ணுறவளாக இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஏன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க போகிறது டீச்சராக இருந்தாக்க. உங்களுக்கு டீச்சராக இருந்தால் எனக்கு நிறைய ஹெல்ப் ஆக போகிறது. நீங்கள் எங்கே நான் தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணுவோம். நீங்கள் சின்சியர் ஸ்டூடெண்ட். இப்போது நிறைய பேர் படிக்கிற இப்போ யோகத்தில் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது. நிறைய பேர் பிஹெச்டி கூட பண்ணுறா, டாக்டரேட் பண்ணுறா. அவளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவா யாரையும் யோகா படிக்கிறானாக்கா இதில் வந்து என்னோடய ராம் இக்னைட்ஸ் சேனலில் வந்து அவளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அல்லது இந்த வீடியோவை அவளுக்கு அனுப்பி கொடுங்க. இது வந்து என்னென்னாக்கா இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, சொல்ல போகிறது இல்லையா, இட் வில் உங்களுடைய புரிதலை வந்து டீப்பன் பண்ணிகிட்டே போகும். அப்புறம் நீங்களே இதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அது கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் உண்மை என்ன, ரியாலிட்டி என்ன, என்னோட சொரூபம் என்ன அப்படின்னு தெரியணுன்னாக்க இந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி, இது வந்து ஒரு நல்ல டிசிப்ளின். இது வந்து இட் வில் லீட் டு டைரக்ட் ரியலைசேஷன் அபவுட் அவர் ட்ரூ நேச்சர். யோகாவும் பார்த்தோம்னா வேதாந்தாவும் ஒன்றுக்கொன்று எதிரி கிடையாது. உண்மையிலே பார்த்தோம்னா வேதாந்தம் எது சொல்லி கொடுக்குறதோ அதை நீங்கள் யோகா மூலமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நான் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஃபஸ்ட்டு செஷனால் ஒரு 3-4 மினிட்ஸ் கொடுங்க. அடுத்ததுலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்க பார்க்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் கமெண்ட்ரிஸ் மூலமாக தான். எங்கள் சார் சொல்லி கொடுத்த மாதிரி. அப்புறம் கமெண்ட்ரிஸ், வேரியஸ் கமெண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய கமெண்டேட்டர்ஸ் இருக்கா, அவளை பற்றியும் சொல்லணும். அவளுக்கும் நன்றி சொல்லி குரு பூர்ணிமா மேலே சொல்லணும். ஒன்று வந்து வியாசர் அப்படின்னு அந்த ஒரிஜினல் வியாசர் யோக பாஷ்யம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். இதுதான் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு கமெண்ட்ரி, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ். இந்த கமெண்ட்ரியை வச்சு தான் நிறைய பேர் கமெண்ட்ரி இருக்கா, வியாசருடைய யோக பாஷ்யம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சொல்லியிருக்கோம்ல, இது ஸ்டூடெண்ட்டு டீச்சருக்கு எல்லாருக்குமே யூஸாக இருக்குங்கிறனால வியாசருடைய யோக பாஷ்யம் எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக கிடைக்கிறது. ரெண்டாவது வந்து கமெண்டேட்டர் வந்து பார்த்தா வாச்சஸ்பதி மிஸ்ரா. அவர் வந்து தத்துவ வைஷாரதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். டீட்டெயிலாக எழுதியிருக்கார். இதை படித்தால்னா யோக சூத்திரத்தோடு அர்த்தங்கள்லாம் க்ளீனாக புரிஞ்சிடும். நல்ல ரெஸ்பெக்டட் கமெண்ட்ரி இது. அப்புறம் போஜக அவருடைய ராஜ மார்த்தாண்டா அப்படின்ற கமெண்ட்ரி.
கான்சைஸாக இருக்கும், நல்லா இருக்கும். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போஜரோடு. அப்புறம் விஞ்ஞான பிக்ஷு யோக வார்த்திகான்னு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக இருக்கும். இவர் வந்து கமெண்ட்ரி வந்து வாசரோட பாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சாங்கியா, யோகா, வேதாந்தா மூணையும் இன்டகிரேட் பண்ணுறார். யார்? விஞ்ஞான பிக்ஷு. அப்புறம் நாகோஜி பட்டகர் வந்து பார்த்தோன்னா யோக சூத்திர விருத்தி அப்படின்னு எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். க்ளோஸ் அட்டென்ஷன் டு கிராமர் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறார் அவர். கிராமர் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் இவர். அப்புறம் சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவர் வந்து யோக சுதாகர அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். யோக சுதாகர் வந்து ஒரு அத்வைதிக் இன்டர்பிரிட்டேஷனில் பண்ணியிருக்கார் அவர். அப்புறம் 7வது பார்த்தோம்னா சுவாமி ஹரிகரானந்தா பாஸ்வதி அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி. இது வந்து சாங்கிய யோகா தான் ரூட் பண்ணி எழுதியிருக்கார். அப்புறம் சாமி சச்சிதானந்தா த யோக சூத்ரா ஆஃப் பதஞ்சலின்னு எழுதியிருக்கார். இங்கிலீஷில் நல்லா இருக்குது. அப்புறம் BK ஜெயங்கார் எங்கள் கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரத்துடைய தலைவர், குரு. அவர் லைட் ஆன் த யோக சூத்ரான்னு எழுதியிருக்கார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ராமானந்த சரஸ்வதி பதஞ்சலி மணிப்பிரபா அப்படின்னு எழுதியிருக்கார். எல்லாம் மணிப்பிரபா தான், எல்லாம் மணிகள், முத்துக்கள் தான் எல்லாமே. அப்புறம் எட்வின் எஃப் பிராண்ட்னு FNF பிராண்ட் வந்து இந்த யோகோ சூத்ரா பதஞ்சலின்னு எழுதியிருக்கார். இவரும் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கார். இவரோட புக்கை படிச்சிச்சுன்னா என்னென்னா இவர் வந்து எல்லா கமெண்ட்ரியும் பார்த்து எழுதுனால இந்த புக்கை படித்தா நிறைய புக்கை படித்த மாதிரி, கமெண்ட்ரி படித்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ பேர், நான் ஒரு 11 பேரை சொல்லியிருக்கேன். இவ்வளோ பேர் சொன்னாலும் ஒவ்வொரு கமெண்ட்ரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னாக்க இதே பதஞ்சலியே ஏன் இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. 4வது பாதத்தில் 15வது சூத்திரம் என்ன சொல்கிறாருன்னா வஸ்து சாமியே சித்த பேதாத் தயோஹோ விபக்தக பந்தாக. ஆப்ஜெக்ட் சேமாக இருந்தாலும் பார்க்கக்கூடியவனுடைய மனசு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்போது நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது சாத்வீகமான மனசு இருந்துன்னா, இப்போ நம்ம சாத்வீகமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும்போது குழந்தை வந்து அப்பா நான் தெரியாமல் அதை போட்டு உடைச்சிட்டேன்னா பரவாயில்லடா அடுத்த ட்ரிப்லேருந்து ஒழுங்காரு பார்த்து கவனமாக இருப்போம். ஆஃபீஸில் வந்து கடுப்படிச்சுட்டு வந்திருந்தோன்னா சின்ன விஷயம் இருந்தால் கூட 5 மார்க் குறைய இருந்தால் அந்த குழந்தைய போய் அடிப்போம் இல்லை? அதே விஷயந்தான். ஆனால் மனதோட நிலையை பொறுத்து நம்மளுடைய புரிதல், ரெஸ்பான்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது. அதே சொல்லியிருக்காரு. அதனால் 11 பேர் கொடுக்கும்போது என்னன்னா ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ், ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். எல்லாருக்கும் ஆப்ஜெக்ட் சேம் தான். என்னது மூலம் வந்து சேம் தான். எது? பதஞ்சலியோட யோக சூத்ரா தான். ஆனால் இவங்களோட கமெண்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவங்களுடைய சித்தம், அந்த எழுதும்போது உள்ள சித்தம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ 15 நிமிஷம் சொல்லி 18 நிமிஷம் வரை எடுத்துட்டேன். அப்போ அடுத்தாப்பில் என்னென்னா இதுவரை நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனும் கொடுத்து அவருக்கு ப்ரேயரும் எடுத்தோம். அப்புறம் அடுத்தாப்பில் இந்த ஸ்பெசிஃபிக் இன்ட்ரடக்ஷன் எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம், இந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். சரியா? குருப்யோ நமஹா, நமோ நமஹா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். ஓகே, நல்ல இந்த பாதையில் பயணிச்சுண்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மனசு வந்து அதுதான் காரணம். மனசு தான் காரணம். நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ துக்கப்படுறோமோ அதுதான் காரணம். அதுக்கு வந்து உபாயம் பதஞ்சலி கொடுக்குறார். அவர் மூலமாக நம்மளுக்கு கிடச்சி நம்ம மூலமாக நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு நல்லா அட்வான்டேஜ் எடுத்துப்போம். குருப்யோ நமஹா, நமோ நமஹா.